யூத நாட்டை ஆண்ட உசியா அரசனுக்கு ஏற்பட்ட குஷ்டரோகம் தேவன் அவனுக்கு கொடுத்த தண்டனையா அல்லது சிட்சையா? பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய பிரமாணங்களை துணிகரமாக மீறிய சிலருக்கு தேவன் மரணத்தை தண்டனையாக அளித்தார். ஆரோனின் குமாரர்களுக்கு தேவனால் கட்டளையிடப்படாத வேறொரு அக்கினியை தேவனுடைய சன்னதியில் கொண்டு வந்ததற்காக அவர்களை தேவன் தண்டித்தார். அவர்கள் சடுதியில் மரணமடைந்தார்கள். அதுபோல தேவனுடைய உடன்படிக்கையை, தேவனுடைய பிரமாணங்களை பின்பற்றாமல் அலட்சியமாக மாட்டு வண்டியில் ஏற்றின பொழுது அந்த மாடு மிரண்டதால் அந்த தேவனுடைய பெட்டி கீழே விழுகின்ற அந்த சூழ்நிலையில் ஊசா அதை தொட்டதால் சடுதியாக மரணமடைந்தான். அதுபோல சவுல் சாமுவேலுக்காக காத்திராமல் பலிகளை கடவுளுக்கு தானே செலுத்தின பொழுது அவனுடைய அரசு அவனை விட்டு அகன்றது. ஆனால் ஊசியா அரசன் தேவனுடைய கட்டளைகளை மீறி பரிசுத்த ஸ்தலத்திற்கு நுழைந்து தூபம் காட்ட முயற்சித்தான். அவனுக்கு உடனடியாக குஷ்டரோகம் ஏற்பட்டது. ஆனால் மரணம் அடையவில்லை. அவனுடைய ஆட்சியை இழக்கவில்லை. குஷ்டரோகம் ஊசியா அரசனுக்கு தண்டனையா அல்லது சிட்சையா? இதை பற்றிய ஒரு வேத தியான செய்தி இது. தண்டனை, சிட்சை இதை பற்றியுள்ள ஒரு பார்வை. நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய யூடியூப் செய்திகளை கிரமமாக கேட்டு வருகிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்திகள் விசுவாசிகளுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. கருகலான சத்தியங்களை எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக விசுவாசிகளும் வேத வசனத்தில் ஆழமாக ஊன்றி தியானிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த செய்திகள் உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த செய்திகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினால் பின்னால் நான் வெளியிட போகிற எல்லா செய்திகளை பற்றியுள்ள நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால், யூதா தேசத்தை ஆண்ட உசியா அரசனுக்கு ஏற்பட்ட குஷ்டரோகம் என்பது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தண்டனையா அல்லது சிட்சையா? Whether it is a punishment or a divine means of repentance. இந்த தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். உசியா அரசன் என்பவன் தன்னுடைய 16வது வயதிலேயே அரசாட்சிக்கு அரியணையில் அமர்த்தப்பட்டான். ஏறக்குறைய 52 ஆண்டுகள் இவன் தேசத்தை ஆட்சி செய்தான். அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் புத்தகத்தில் வருகின்ற அசரிய ராஜாவும் 2 நாளாகமம் புத்தகத்தில் 26வது அதிகாரத்தில் வருகின்ற உசியா ராஜாவும் ஒரே நபர்கள் தான். அதாவது எப்படி என்றால், அசரியா என்றால் தேவன் எனக்கு உதவி செய்கிறார் என்று அர்த்தம். உசியா என்றால் கடவுள் எனக்கு பலனாக இருக்கிறார், காட் இஸ் மை ஸ்ட்ரென்த் என்று அர்த்தம். உசியா என்கிற பெயர் என்பது அவன் பதவி ஏற்ற பிறகு, அரியணையில் அமர்ந்த பிறகு அவனுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். அசரியா என்பது அவனுடைய தனிப்பட்ட பர்சனல் நேம். எனவே 2 ராஜாக்கள் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த அசரியாவும் நாளாகமம் புத்தகம் சொல்லப்பட்ட இந்த உசியா அரசனும் ஒரே நபர்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசனை பற்றி பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் நன்றாக ஓடினான். 2 நாளாகமம் புத்தகம் 26வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவனுடைய காரியங்கள் வாய்க்கப்பட்டது என்று நாம் பார்க்கலாம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் கர்த்தரை தேட ஆரம்பித்த போது, கர்த்தருடைய வழிகளில் நடக்க ஆரம்பித்த போது அவனுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடியது என்று பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இவன் மிகப்பெரிய ஒரு இராணுவ படைத்தளபதி மாத்திரமல்ல, இராணுவத்தை கட்டமைத்தவன். இவனுடைய ஆட்சி காலத்தில் இவனுடைய புகழ் என்பது எகிப்து தேசம் எல்லை வரைக்கும் பரவி இருந்ததாக பார்க்கலாம். இவன் பல இடங்களில் கோபுரங்களை கட்டினான். பாலைவனத்திலும் கோபுரங்களை கட்டினானாம். கிணறுகளை தோண்டினான். வளர்ப்பு மிருகங்களை அதிகமாக வளர்த்தான். திராட்சை தோட்டங்கள் இவனுக்கு அதிகமாக இருந்தது. விவசாயத்தை நேசிக்கக்கூடிய நபராக காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்பை நன்றாக உறுதி செய்தான். ஏறக்குறைய 2600 குடும்ப தலைவர்களை உருவாக்கி அவர்களை அந்த இராணுவத்துக்கு ஒரு தலைவர்களாக நியமித்தானாம். இவருடைய ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய 3,07,500 யுத்த
புருஷர்கள் ராணுவத்தில் இருந்ததாக இந்த 26 அதிகாரத்தில் நான் படிச்சு பார்த்தா தெரியும். அது மாத்திரமல்ல, அந்த படை வீரர்களுக்கு இவனே ஆயுதங்களை சப்ளை பண்ணி எக்யூப் பண்ணினதாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிர்வாகியாகவும் இருந்தான், நல்ல படை தலைவராகவும் இருந்தான், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருந்தான், அக்ரிகல்ச்சரிஸ்டாகவும் இருந்தான். இப்படி பலவித பரிமாணங்களை கொண்டு சிறப்பாக காணப்பட்டான். இவனுடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பித்தது. இதை பற்றியுள்ள காரியங்கள் 2 நாளாகும் புத்தகம் 26வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும்போது இவனுடைய கீர்த்தியை பற்றி பார்க்கலாம். அம்மோனியர் ஊசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலங்கொண்டான். அது மாத்திரமல்ல, 26:10 பார்த்தா இவனுடைய அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இப்படி பலவிதமான பரிமாணங்களை கொண்டு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தவனுடைய அந்த உள்ளத்தில் ஒரு பெருமை பற்றி கொண்டது. இதை பற்றி இந்த புத்தகத்தினுடைய 26வது அதிகாரம் 16வது வசனத்தை படிச்சு பார்த்தா இது தெளிவாக தெரியும். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். பெருமை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்தான். என்னவென்றால், யூதருடைய சட்டத்தின்படி, மோசேயுடைய கட்டளையின்படி அரசனாக இருந்தாலும் பலிகளை செலுத்த பிரதான ஆசாரியன் தவிர வேற யாரும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்லக்கூடியவர்கள் யார் என்றால் ஆசாரியர்களும் அவனை சார்ந்தவர்கள் மட்டும்தான். அதில் அரசனே ஆனாலும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று விட முடியாது. யூதர்களும் மற்ற எல்லாரும் அரசனாக இருந்தாலும் கூட வெளிப்புறத்தில் உள்ள அந்த வெண்கல பலிபீடத்தில் தான் தங்களை காணிக்கைகளை செலுத்த வேண்டும். ஆனால் இவன் செய்த காரியம் என்னென்றால், பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்று அங்கு உள்ள அந்த தூப கலசத்தில் தூபங்காட்ட ஆரம்பித்தான். இதுதான் அவன் செய்த மிகப்பெரிய தவறு. ரொம்ப துணிகரமாக கர்த்தருடைய சட்டத்தை எல்லாம் தெரிந்திருந்தும், கர்த்தருடைய பிரமாணங்களை தெரிந்திருந்தும், தான் செய்வது ரைட், மைட் இஸ் ரைட் என்று சொல்வார்கள். அது மாதிரி ஒரு மனப்பான்மையோடு நான் செய்ததெல்லாம் சரி என்கிற மனப்பான்மையோடு பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்று அங்கு தூபங்காட்ட முயற்சி செய்தான் என்று 26:16 பார்க்கலாம். அதை பார்த்த உடனே அப்போது இருந்த ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட இருந்தவனும் தடுக்க முயற்சித்த போதும் இவன் உள்ளே சென்று அவன் தூபங்காட்ட ஆரம்பித்தான். உடனடியாக அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் பற்றி கொண்டு, ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கலாம். உள்ள போறான், போன உடனே எதிர்க்கிறாங்க ஆசாரிகளா. எதிர்த்து கொண்டிருக்கும் போதே அவன் நெற்றியில குஷ்டரோகம் பற்றி கொண்டு, குஷ்டரோகம் பட்ட யாரும் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, தீட்டுப்பட்டதாகிவிடும் என்ற காரணத்தினாலே ஆசாரிகளும் அவனு கூட இருந்தாலும் அவசரமா அந்த ராஜாவாக இருந்தால் அவனை அந்த இடத்துல இருந்து வெளியேற்ற முயற்சிக்கிறார்கள். ராஜாவும் தனக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை உணர்ந்து தான் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டதை உணர்ந்து அவனும் அவசரமாக அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வந்து அதற்கு அப்புறம் அவன் தனிமையாக வாழ்ந்தான் என்று 26:21 பார்க்கலாம். ராஜாவாகிய ஊசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். அதற்கு பிறகு மீதி உள்ள நாட்கள்லாம் அவன் தனிமையாகத்தான் வாழ்ந்தான். அவனுடைய மகன் உதவி அரசனாக, கோ-ரெஜெண்டாக அவன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து அவனுக்கு உதவி செய்ததாக பார்க்கலாம். ஆனால் அவன் மரிக்கவில்லை. அவன் தனிமைப்படுத்தப்பட்டான். வாழ்நாள் முழுவதும் அந்த குஷ்டரோகியாவே இருந்து அவன் மரித்து போனான். இதுதான் அவனை பற்றியுள்ள சம்பவங்கள். இதை வைத்துக்கொண்டு நாம் கர்த்தருடைய வசனத்தை ஆழமாக தியானிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த உசியா ராஜாவின் மரணத்தை சற்று ஆழமாக வேத வசனங்களின் அடிப்படையில் இப்பொழுது நாம் தியானிக்கலாம். இது மாதிரியான தேவனுடைய தண்டனையை பெற்ற ஒரு சில நிகழ்வுகள் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறது. அவற்றில் ஒரு சிலவற்றை நாம் ஆராய்ந்து பார்த்து உசியாவினுடைய அந்த தண்டனையோடு இணைத்து பார்த்து நாம் கர்த்தருடைய வசனத்தை சற்று ஆழமாக தியானிக்கலாம். முதலாவதாக பார்க்கும் பொழுது, உடனடியாக தண்டனை பெற்று இறந்த மனிதர்களில் நமக்கு முதலாவதாக கண்ணுக்கு தெரிவது யார் என்றால் ஆரோனுடைய குமாரர்களாகிய நாதாவும் அபியும் தான். இந்த நிகழ்வு எப்பொழுது நடந்தது என்றால், இந்த ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கப்பட்டு அதனுடைய இன்னாகுரேஷன் முதல் பிரதிஷ்டை நாளில் மிகப்பெரிய தண்டனையும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே நிகழ்ந்ததாக பார்க்கலாம். எப்படி என்றால், ஆரோனுடைய 2 குமாரர்களும்
தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு அக்கினி நெருப்பை கொண்டு வந்து தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக சென்று அதற்கு தூபம் காட்டினதாக பார்க்கலாம். அதன் நிமித்தமாக தேவனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்ட ஒரு அக்கினி அவர்களை பட்சித்ததாக பார்க்கலாம். இதுல 2 முக்கியமான காரியங்களை யோசித்து பார்க்க வேண்டும். தேவனால் அங்கீகரிக்கப்படாத நெருப்பை கொண்டு வந்ததற்காகவும் கடவுள் அவர்களை தண்டித்திருக்கலாம், அல்லது அவர்கள் திராட்சை ரசத்தை புசித்து சாப்பிட்டு விட்டு அந்த குடி போதையில் தேவனுடைய சன்னிதானத்துக்குள் நுழைந்து அதன் விளைவாக கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நெருப்பை கர்த்தருக்கு தூபம் காட்டியதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இது எப்படி உறுதி செய்ய வேண்டும் என்றால், லேவியராகமம் புத்தகம் 10வது அதிகாரத்தை சரியாக படித்து பார்த்தால் நமக்கு புரியும். குறிப்பாக லேவியராகமம் 10வது அதிகாரம் 1-9 இணைத்து பார்க்க வேண்டும். இந்த 2 இணைத்து பார்த்தால் இந்த இருவருடைய மரணத்துக்கு 2 முக்கிய காரணங்கள். ஒன்று, தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நெருப்பை கொண்டது. இன்னொன்று, திராட்சை ரசத்தை புசித்து அதற்கு பிறகு தேவனுடைய சந்நிதிக்குள் சென்ற காரியமாக இருக்கலாம். எது இப்படி இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை உடனடியாக நடந்தது. 2 பேருக்கும் மனம் திரும்புதலுக்கான எந்த வாய்ப்பையும் எதுவுமே தராமல் சடுதியாக இம்மிடியேட்டா அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் மரித்து போனதாக பார்க்கலாம். அடுத்ததாக உடனடியாக தண்டனை பெற்ற இன்னொரு நிகழ்வு என்னவென்றால், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தருடைய கைகளில் இருந்து எருசலேமுக்கு கொண்டு வருகிற அந்த முயற்சியில் நடைபெற்ற ஒரு காரியம். அது எப்படி என்றால், ஏலியனுடைய காலத்தில் உடன்படிக்கப்பட்டு பெலிஸ்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. பெலிஸ்தர்கள் உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றி கொண்டார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வருவதற்காக தாவீது முயற்சி செய்தார். அப்படி முயற்சி செய்யும் போது அந்த உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு வரும் பொழுது அந்த மாடுகள் மிரண்டு போன போது அந்த உடன்படிக்கை பெட்டி கீழே விழுகின்ற அந்த நேரத்தில் ஊசா என்பவன் அதை தாங்கி பிடிக்க முயற்சி செய்த போது கர்த்தருடைய கோபம் அவன் மேல் மூண்டு அவன் இறந்து போனதாக பார்க்கலாம். இதை பற்றியுள்ள நிகழ்வுகள் 2 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரம் 6-7 போன்ற வசனங்களில் காணப்படுகிறது. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் மூண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியண்டையில் செத்தான். இதுல என்ன தப்பு நடந்தனா, தப்பு ஊசாவின் மேல் மட்டும் இல்ல, தாவீதும் சரியானபடி பிளான் பண்ணாதபடி, கர்த்தரிடத்தில் விசாரிக்காதபடி, இது உடன்படிக்கை பற்றி எப்படி கொன்ற வேண்டும், யார் தூக்க வேண்டும் என்பதை பற்றியுள்ள மோசேயின் பிரமாணங்கள் கட்டளைகள் தெளிவாக இருந்தும் அதை பின்பற்றாதபடியினாலே ஊசாக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை நிகழ்ந்தது. இதுலயும் பாத்தீங்கன்னா ஊசாக்கு உடனடியாக சடுதியாக மரித்து போனான். அவனுக்கு மனம் திரும்புதலுக்கோ எதுக்குமே வாய்ப்பு இல்லாதது சடுதியாக கர்த்தரோட கோபம் உண்டு மரித்து போனான். இதுல பங்கு எல்லாருக்கும் உண்டு. ஆனா ஊசாயை மட்டும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்து அவன் மரித்து போனதாக பார்க்கலாம். இது அடுத்த நிகழ்வு. அடுத்தபடியாக சவுலுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தையும் இந்த நிகழ்வோடு இணைத்து பார்க்க வேண்டும். அது எதுவென்றால், பெலிஸ்தியருக்கு நேரான ஒரு போராட்டத்தில் பெலிஸ்தர் தேவனுடைய ஜனங்களை நெருக்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்ப தன்னோடு இருந்த ஜனங்களை அவன் தக்க வைக்க வேண்டும். அதே சமயத்தில் தேவனுக்கான பலிகளை செலுத்திவிட்டு போருக்கு செல்ல வேண்டும். அப்படி அவன் சாமுவேல் தீர்க்கதரிசன வரவுக்காக 7 நாள் காத்திருந்தான். அவன் வர தாமதமான போது தன்னிடம் உள்ள போர் வீரர்கள் தன்னை விட்டு விலகி சென்று விடுவார்களோ என்கிற பயத்தில் அவன் சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பாகவே சவுல் ஆசாரியர்கள் செலுத்த வேண்டிய பலியை அவன் செலுத்தினான். அதற்கு பிறகு வந்த சாமுவேல் இதை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை, எனக்காக காத்திருக்காமல் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய அந்த பலியை நீ செலுத்தினபடினாலே உன்னுடைய ராஜ்யம் உன்னை விட்டு கடந்து போய்விட்டது என்று சொல்கிறார். இதை பற்றியுள்ள நிகழ்வுகளை நாம் 1 சாமுவேல் புத்தகம் 13வது அதிகாரம் 9 மற்றும் 13-14 வசனங்களை படித்து பார்த்தால் தெரியும். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான்.
அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியின் வரவுக்காக காத்திருந்தான். ஆனால் முழுமையாக காத்திருக்காமல் பலியை தானே முந்தி செலுத்துறபடினாலே அவனுடைய ராஜ்யபாரம் மனம் விட்டு கடந்து போயிற்று. முதல் 2 நிகழ்வுகள் ஆரோனுடைய குமார்கள் விஷயத்திலும் ஊசாய் விஷயத்திலும் மரண தண்டனை உடனடியாக நடந்தது. சவுலுடைய காரியத்தை பொறுத்தளவில் அவனும் தேவனால் கட்டளையிடாத ஒரு பணியை, ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பணியை மீறி தானே செய்தான். ஆனால் அதற்கு தண்டனை மரணம் அல்ல, அவனுடைய ராஜ்யம் அவனை விட்டு கடந்து போயிற்று. ஆனால் இந்த இடத்தில் உசியாவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உசியாவும் அதே ஒரு பாவத்தை தான் செய்தான். என்ன செய்தான்? ஆசாரிகள் செய்ய வேண்டிய அந்த அதிகாரத்தை தானே எடுத்து பயன்படுத்தினான். தேவனுடைய சன்னிதானத்தில் துணிகரமாக நுழைந்து அவன் தூபங்காட்ட முயற்சித்த போது அவனுக்கு குஷ்டரோகம் ஏற்பட்டது. இதுல அவனுக்கு தண்டனை என்னவென்றால் குஷ்டரோகத்தை பெற்றுக்கொண்டு அவன் அநேக நாட்கள் ஆட்சி செய்தான். அவனுக்கு மரணமும் ஏற்படவில்லை, அவனுடைய ஆட்சியும் உடனடியாக அவனை விட்டு போகவும் இல்லை. அவன் அந்த தண்டனை பெற்று கொண்ட பிறகு அநேக நாட்கள் தனிமைப்பட்டு வாழ்ந்துதான் அவன் மரித்ததாக பார்க்கலாம். 2 நாளாம் புத்தகம் 26வது அதிகாரம் 21ஆம் வசனம். ராஜாவாகிய ஊசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். இதை எப்படி நாம் யோசிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய தண்டனை என்பது அவருடைய இறையாண்மையை பொறுத்தது. இவனுக்கு இப்படிதான் தண்டிக்க வேண்டும், இவனை இப்படி தண்டிக்க கூடாது என்று மனிதர்கள் சொல்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. யார் யாரை எப்படி தண்டிக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்கள் சிக்ஷை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் தேவனுடைய இறையாண்மையை சார்ந்த காரியம். அதுல போய் நாம் குவெஸ்டின் பண்ண முடியாது. எனக்கு ஏன் இவ்வளவு அதிகமான தண்டனை, அவனுக்கு ஏன் குறைவான தண்டனை என்று நாம் யோசிக்க கூடாது. அது மாத்திரமல்ல, ஊசியா செஞ்சது ஒரு பெருமையினால ஒரு வினாடியில் ஏற்பட்ட ஒரு தவறு என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப பெருமைப்பட்டான். கடவுள் தனக்கு உதவியா இருக்கிறார், ஹெல்ப் பண்றாருங்கிற மறந்து தன்னுடைய பேருக்கு ஏற்றபடி அவன் நடந்து கொள்ளாமல், காட் இஸ் மை ஸ்ட்ரென்த், கடவுள் தான் எனக்கு பலசாலியா இருக்கிறார் என்பதை மறந்து தன் பெருமையினால் செய்த காரியம். உசியாவுக்கு உடனடியாக மரணத்தை ஏற்படுத்தாமல் அவனுக்கு குஷ்டரோகம் என்கிற சிக்ஷையை கொடுத்து அவன் மனம் திரும்புதலுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து பின்னாட்களில் அவனை எடுத்துக்கொண்டார் என்று நாம் கருத வேண்டும். புதிய ஏற்பாட்டில் பவுல் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தைகளை நாம் இந்த இடத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதை இப்பொழுது பார்க்கலாம். கொரிந்து பட்டண சபை என்பது ஆவியின் வரங்களை அதிகமாக பயன்படுத்திய ஒரு சபை. புதிய ஏற்பாட்டில் அது மாதிரி ஆவியின் வரங்களை பயன்படுத்திய சபையை வேறு எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த சபையில் தான் அதிகமான பாவங்கள் நிகழ்ந்ததாக இந்த கடிதத்தை படித்து பார்க்கும் பொழுது தெரியும். அதில் ஒரு நிகழ்வை குறித்து பவுல் தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறார். இந்த கடிதத்தினுடைய 1 கொரிந்தியருடைய கடிதம் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த மகனுக்கு பவுல் ஒரு தண்டனை கொடுக்கிறார். என்னவென்றால், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன அர்த்தம் என்றால், சபையை விட்டு அவனை விலக்கி வைக்கும் பொழுது அவன் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக வந்து விடுவான். சபையுடைய பாதுகாப்பு இல்லாமல் போகும்போது அவன் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுகள் வரும் பொழுது பலவிதமான உபத்திரங்களுக்கு நேராக அவன் நடத்தப்படுவான். அந்த உபத்திரத்தின் வழியாக அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளக்கூடும். அதனால் இப்பொழுது அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், பின்னாளில் அவனுடைய ஆவி ரட்சிக்கப்படும் என்கிற அர்த்தத்தில் இந்த காரியத்தை சொல்கிறார். அதுபோலதான் உசியா ராஜாவுடைய வாழ்க்கையிலும் கூட அவன் மனம் திரும்புவதற்கான அநேக நாட்களை அவனுக்கு கொடுத்து அவனை பின்னாட்களில் அவன் எடுத்துக்கொண்டு விட்டான். உசியா ராஜாவுக்கு அவனுடைய அரசாங்கத்தை எடுக்கவில்லை, மரண தண்டனையும் கொடுக்கவில்லை, மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை அதிகமாக கொடுக்கிறார். எனவே குஷ்டரோகம் என்பது இங்கு அவனுக்கு தண்டனையாக இல்லை, ஒரு சிக்ஷையாக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு சில குறிப்புகள், அதாவது தாவீது மிகப்பெரிய விபச்சார பாவத்தில் ஈடுபட்டான், அவனுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டது. மிகப்பெரிய பாடுகள் வழியாக சென்றான். அவனுடைய பட்டயத்தினாலும் பட்ட பாடுகள் எல்லாம் இருந்தாலும் கூட அவன் மனம் திரும்பினான், அவனுக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்ட. உசியாவுடைய வாழ்க்கையில் அவனுக்கு
சிக்ஷையை கொடுத்து அவன் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறார். உசியா ராஜா அவனை வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது அவன் நேர்மையாக நடந்த மனிதன். கொஞ்சம் பெருமை ஏற்பட்டது உண்மைதான், அதனால் அவன் சிக்ஷை கிடைத்தது. ஆனால் அந்த வேளையில் கூட அவன் கர்த்தரை விட்டு விலகி பாகால்களை வழிபடவில்லை. சில அரசர்கள் மாதிரி கர்த்தர் தண்டிக்கும் பொழுது கர்த்தரை விட்டு விலகி பாகால்களை அவன் வழிபடவில்லை. அவன் கடைசி வரைக்கும் தனிமைப்படுத்தப்பட்டு மரித்தான் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிற, பாகால்களை வழிபட்டான் என்று சொல்லவில்லை. எனவே கர்த்தர் அவன் மேல் கிருபையா இருந்து அவன் செய்த நன்மைகளை நினைகூர்ந்து அந்த எமோஷனலா பெருமையினால் செய்த காரியத்தை அவனை மன்னித்து விட்டார் என்பதுதான் என்னுடைய பார்வை. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், யாரை எப்படி தண்டிக்க வேண்டும், யாருக்கு எந்த சிக்ஷை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் கர்த்தருடைய ஆதீனத்தில் உள்ள காரியம், அவருடைய அரசாங்கத்தில் தீர்மானிக்கக்கூடிய காரியம். அதனால் இவனுக்கு இந்த தண்டனை, இவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை ஏன் என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை. என்னை பொறுத்த அளவில் உசியா ராஜா ஆரோனுடைய குமாரர்களை பார்க்கிலும் ஊசாவை பார்க்கிலும் சவுலை பார்க்கிலும் அதிகம் பாக்கியம் பெற்ற மனிதனாகத்தான் காணப்படுகின்றான். ஏனென்றால் அவன் மனம் திரும்புவதற்கான நாட்களை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்பதுதான் என்னுடைய பார்வை. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க. விமர்சனங்களை யூடியூப்பில் பதிவிட்டால் நலமா இருக்கும். எளிய என்னுடைய ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.